நைவ்ஸ் அவுட் மாதிரி ஒரு படம். ஆனால் இதில் டிடெக்டிவ் செம்மறி ஆடுகள், டிடெக்டிவ். கதை என்னன்னா, ஜார்ஜ் ஆடி செம்மறி ஆடுகளை வளர்த்துறாரு. ஒவ்வொரு செம்மறி ஆடுகளுக்குமே ஒவ்வொரு பேருமே வைக்கிறாரு. டெய்லியும் நைட்டு இந்த செம்மறி ஆடுகளுக்கு டிடெக்டிவ் கதைகளை சொல்றது வழக்கம். ஒரு நாள் நைட்டு ஜார்ஜ் ஆடி இறந்துடுறாரு. இந்த செம்மறி ஆடுகள்லாம் ஜார்ஜ் ஆடி தானா இறக்கலை, யாரோ கொண்டிருக்காங்கன்னு சந்தேகப்படுது. நம்ம தலைவனை எவன்டா கொண்டதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு அட்டகாசமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். நான் இந்த படம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது எதுக்கு பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதை ஏன்டா யோசித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு ஹோல்சமான படமாக இருந்தது. நம்ம வழக்கமாக இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் எல்லாம் இவன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். இவன் தான் கொலகாரன், அந்த பிளாக் ஷீப் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது இல்லாமல் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே இந்த செம்மறி ஆடுகள்லாம் பேசிக்கிறதெல்லாம் க்யூட்டாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் நிறையா டீப்பாக யோசிக்கவும் வைக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய ஃபிலாசபிக்கல் மேட்டரையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இந்த படத்தில் சொன்ன மாதிரி இருக்குது. அது ரொம்ப டெப்த்தாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நான் எமோஷனல் ஆனேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஆடியன்ஸோடைய எமோஷன்ஸை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது படத்தில் போக போக அப்படியே அந்த தத்துவங்கள் தூவி விட்ட மாதிரி தான் இருக்குது. படத்தில் லைஃப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அப்படியே பயங்கரமாக குத்திச்சு உள்ள. ஏன்னா அந்தளவுக்கு டெப்த்தாக இருக்குது. ரொம்ப சாதாரண விஷயத்தை போட்டு நம்ம குழப்பிக்கிறோங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மானுடர் பிறவியே மாயங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் அந்த மாதிரியான தத்துவங்கள்லாம் நிறைய இந்த ஆடுகள்லாம் பேசிக்குது. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு புரியல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு அழுகாட்சி காவியமாலாம் கிடையாது. இது நல்ல ஜாலியான ஒரு படம். அதில் ஒரு மிஸ்ட்ரி உள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் இந்த 2 ஆடுகள் புது ஓனருக்காக பார்க்கறதுக்காக அவங்களோட பணிக்கு போகும். அது ரொம்ப டெரராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பல படங்களை பார்த்துருப்போம். இந்த ஆடுகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பயங்கர டெரராக இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் ஒரு ஆடு வரும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. ஏன்னா செபாஸ்டினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்னால செபாஸ்டின் இங்கே வரும்போது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. கதைக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு நாவலில் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படமே அப்படியே நாவல் மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த படம். எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. அவ்வளோ சூப்பராக போச்சு. படத்தில் மியூசிக் ஆகட்டும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த ஓப்பனிங்லேயே பெரிய ஒரு மியூசிக் போட்டு ஆடியன்ஸ் உள்ள எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு பெரிய படம் மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இந்த டிடெக்டிவ் மியூசிக்ஸ், டிடெக்டிவ்க்குனே இருக்கக்கூடிய இந்த மியூசிக்ஸ் எல்லாம் இதில் போட்டு அடகாலம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஹூ ஜாக்மேன் தான் ஜார்ஜ் ஆடியா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பொர்ஷன் தான் வராது, ஆனால் சூப்பராக இருக்குது. ஆடுகள்லாம் ஒரு விண்டரில் பிறந்த ஆடுகளை கூட்டு சேர்த்துக்காது, அந்த மாதிரி தனியாகவே இருக்கும். அதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஒரு ஹோல்சமாக இருக்குது இந்த படம். இந்த வீக்கெண்டு நீங்கள் ஃபேமிலியோட ஒரு காமெடி மிஸ்ட்ரி படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். அமேசான் ப்ரைமில் இருக்குது. தமிழில் இருக்கான்லாம் தெரில, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்கள் குட்டீஸோட உங்கள் பசங்க கூட உட்காந்து பாருங்கள். அது ஒரு மெமரபுளாக இருக்கும். நல்ல ஒரு ஜாலியான படம், என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பாருங்கள்.